தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து ராஜினாமா செய்த நடிகை குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது நேரலையில் பார்க்கலாம். எங்கேயுமே கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் அதில் ஈடுபட முடியல. ஸோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேன், ஒரு பேரம் பேசிட்டு இது கொடுக்காது அதுன்னு அப்படி என்னைக்குமே கிடையாது. கட்சி நம்பி பிரதமர் நம்பி நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ பாஜக மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம அது கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்தீங்கன்னா பாரத தேசம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கும் உரையாற்றும் போது எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நாடு முன்னேறணும், இன்னைக்கு நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது. 2047 நம்ம நாடு எந்த அளவுக்கு ஒரு பிகெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும், அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் தானே. நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன்? நம்ம நாடு முன்னேறினா தான் நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் முன்னேற முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தல். ஐயோ ராஜினாமா பண்ணீங்களா? ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? 26 அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல. ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கமலாலயத்தில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக 1.5 வருஷம் கழிச்சு நான் கமலாலயத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அண்ணாமலைஜி ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இன்னைக்கு பார்த்தேன், அதுவும் கமலாலயத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சந்திக்கும் போது. ஐயோ எனக்கு சத்தியமா தெரியல. நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னா யாருமே என்கிட்ட சொல்லல. ஆனா ரெசிக்னேஷன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா NCW அந்த பொசிஷன்ல இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால தான் நான் அப்போவே நட்டாஜி கிட்டையும் சந்தோஷி கிட்டையும் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நட்டாஜி சந்தோஷி நேரம் பார்த்து நான் பேசினேன். அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க. ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். நேற்று தான் எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய தலைவர்கள் ஏதாவது அறிவுறுத்தல் நீங்க இப்போ பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்யும் போது தேசிய தலைவர்கள் பாஜக தேசிய தலைவர்கள் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்களா? அவங்களுக்கு தெரியும் நான் ராஜினாமா பண்ண போறேன். நான் தெரியும். ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லி தானே கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட பேசணும் அவசியமே கிடையாது. நீங்க ராஜினாமா செய்து நானே எடுத்துட்டு வாங்க. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு தான் ராஜினாமா செய்தது எந்த அழுத்தத்தின் காரணமாகவும் கிடையாது என கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு தகவல்களை அவர் செய்தியாளர்களிடம் பகிர்ந்திருக்கிறார். அது குறித்த விரிவான செய்தி தொகுப்பை பின்னர் பார்க்கலாம்.